ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிச்சன் மகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்வீட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசகுல்லா செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரசகுல்லா செய்கிறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து காய வச்சுருக்கேன். நீங்களும் இந்தமாரி 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதித்து வரணும். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஆஃப் இது அரிஞ்சு அந்த சாறை இதில் பிழிஞ்சு விடணும். விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதில் லைட்டாக பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் பால் லைட்டாக திரிய ஆரம்பிச்சிடும். அப்படி சப்போஸ் திரியலைன்னா இன்னொரு ஆஃப் லெமனையும் பிழிஞ்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிச்சு. இந்தமாரி கட்டி கட்டியாக வந்துடும் பால் திரிஞ்சு. இந்தமாரி எல்லாமே கட்டி கட்டியாக வந்துடும். பால் ஃபுல்லாக மேலே வந்துடும் திரிஞ்சு. இந்தமாரி ஒரு நல்ல வெள்ளை துணியை வாஷ் பண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்து மேலே வச்சுக்கோங்க. நம்ம திரிஞ்ச பாலை எடுத்து இதில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. தண்ணி கீழே கூட நம்ம பால் எல்லாமே மேலே அப்படியே துணியில் தங்கிடும். தங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை கையால் லைட்டாக பிரித்து விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாரி இருக்கும். அதனால் நல்லா சுத்தமான தண்ணியை வச்சு லைட்டாக இதில் மேலே ஊற்றி வாஷ் பண்ணி விட்ருங்க. ஊற்றினதுக்கப்புறம் அந்த துணியாலேயே நல்லா ஒரு கட்டி நல்லா கையால் புழிஞ்சு விடுங்க. தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம தண்ணி ஊற்றி அதை கழுவுறதுனால சூடு இருக்காது, மிதமாக தான் இருக்கும். அதனால் கையை வச்சு நல்லா புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 1/2 hour அளவுக்கு அதை தனியாக நல்லா ஒரு கட்டி அதை வச்சுருங்க. தண்ணியை ஃபுல்லாக எல்லாம் வடியட்டும். ½ an hour ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். கையால் உடச்சி விடுங்க. அதை ஃபுல்லாக நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விடணும். இந்தமாரி நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா நம்ம சப்பாத்திக்கு நல்லா மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி மாவு கட்டி இல்லாமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் நல்லா ரசகுல்லா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நல்லா சப்பாத்தி மாவு மாரி இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்க அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதுலேருந்து சின்னதாக பால் மாரி சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்பவும் பெருசாக பிடிக்காதீங்க. ஏன்னா நம்ம பிடிக்கிற சின்ன சைஸ்லேருந்து அப்படியே டபுள் ஆகும்.
அதனால் சின்ன சைஸாக திட்டமாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை ஜீராவில் போடும்போது கொஞ்சம் பெருசாகும், அதனால் சின்ன சைஸ்லேயே பிடிச்சிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா மாவு எல்லாத்தையும் பாலையும் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு வானலில் தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஜீரா காய்ச்சறதுக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 250 கிராம் சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு உருண்டை பிடிச்சி வச்சுருந்த ரசகுல்லாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும், வேகணும். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இதை மூடி வச்சுருங்க, வேகட்டும். லைட்டாக எல்லாத்தையும் ஒரு திருப்பி விட்டுக்கோங்க. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்வீட்டான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு ரசகுல்லா ஜீராவில் ஒரு 5 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.